அண்மை செய்தி. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரின் ராஜினாமாவை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி வருகின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கருடைய ராஜினாமா என்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. அவர் தனக்கு உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை ஓய்வெடுக்கப் போவதாக அந்த காரணத்தை சொல்லி அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவர் நேற்று வரை நன்றாகத்தான் இருந்தார். ஏன் திடீரென்று இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி, சிவசேனா உள்ளிட்ட பல கட்சிகள் இந்த சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். இதன் பின்னால் ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கின்றது, இன்னும் சில தினங்களில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்க போகின்றது, குறிப்பாக பிரதமருடைய மாற்றம் ஏதாவது இருக்குமா என்றும் எதிர்க்கட்சிகள் சந்தேகத்தை முன்வைக்கிறார்கள். காரணம், RSS சொல்வது என்னவென்று சொன்னால் 75 வயதை கடந்து விட்டவர்கள் அரசியலில் செயல்படக்கூடாது, அதன் பிறகு அவர்கள் ஓய்வு பெற்றுவிட வேண்டும் என்பது சொல்லப்படக்கூடிய காரணமாக இருக்கிறது. இது பாஜகவில் பல தலைவர்களுக்கு அப்ளை செய்யப்பட்டிருக்கிறது. 75 வயதை கடந்தவர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள், எனவே அதை நோக்கி பயணிக்கிறதா என்றும் கேள்வி எழுப்புகிறார்கள். வரும் செப்டம்பர் மாதம் ஏதோ ஒன்று நடக்க இருக்கிறது என உத்தவ் சிவசேனாவை சேர்ந்த சஞ்சய் ராவத் தெரிவித்திருக்கின்றார். மேலும் செப்டம்பர் மாதம் பிரதமர் மோடிக்கு 75 வயது ஆவதை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஜெகதீப் தன்கருடைய ராஜினாமாவை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சஞ்சய் ராவத் சந்தேகத்தை கிளப்பி இருக்கின்றார். மேலும் டெல்லியில் திரைமறையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் விரைவில் வெளிச்சத்திற்கு வரும் என்றும் சஞ்சய் ராவத் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து தன்கரை பொறுத்தவரையிலே ஜெகதீப் தன்கர் உடல்நிலை காரணம் காட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவரது ராஜினாமா குறித்து பல்வேறு கட்சிகள் அந்த சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். நேற்று மதியம் டெல்லியிலே 1 மணி முதல் 4 அதாவது காலை தொடங்கிய ஒரு கூட்டம் மதியம் 1 மணி வரை நடைபெற்றிருக்கிறது. பிறகு உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் 4:30 மணிக்கு இந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையிலே அந்த கூட்டத்தில் செகண்ட் ஹாஃப் என்று சொல்லக்கூடிய 2வது இடைவேளைக்கு பிறகு நடந்த கூட்டத்திலே சில தலைவர்கள் பங்கேற்கவில்லை என்றும் அவர் குறிப்பிடுகிறார். குறிப்பாக ஜெகதீப் தன்கர் தலைமையிலான BAC என்று சொல்லக்கூடிய தொழில் நிறுவனங்களுடைய அந்த கூட்டத்திலே 1 மணி வரை JP நட்டா கலந்து கொண்டார் என்றும் கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் என்றும், ஆனால் மீண்டும் மாலை 4:30 மணிக்கு நடந்த அந்த தொழில் கூட்டத்திலே JP நட்டா மற்றும் கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் பங்கேற்கவில்லை. அதற்கான காரணம் என்ன, அந்த 3 மணி நேரத்தில் நடந்தது என்ன என்று ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்புகின்றார். எனவே டெல்லியில் ஏதோ ஒரு முக்கிய விஷயம் நடக்க இருக்கின்றது, அது அடுத்தடுத்த மாதங்களிலே நமக்கு தெரிய வரும் என்று எதிர்க்கட்சிகள் தங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து நீட்டுகின்றார்கள்.